வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். எல்லா பட்ஜெட்லேயும் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு மொபைல் ஃபோன் தேவைப்படுது. ஸோ அப்படி ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஃபோன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஜியோனி கம்பெனிலேருந்து மேக்ஸ் அப்படிங்கிற மொபைல் ஃபோன். இந்த ஜியோனி கம்பெனிலேருந்து முந்தி தாறுமாற மொபைல் ஃபோன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் அவங்க ஆள் அட்ரஸே காணா. இப்போ திருப்பி ஒரு மொபைல் ஃபோனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, இதோடைய பிரதான அம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, இந்த ஜியோனி மேக்ஸ் மொபைலினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 6000 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்தது ப்ளூ கலர் வேரியண்ட். இந்த பாக்ஸை திறந்து இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் தவிர யூசர் மேனுவல், அப்புறம் ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஃபில்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பேசிக் 10 வாட் சார்ஜர், அப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இப்போது இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் முழுக்க பிளாஸ்டிக் பாடியால் ஆன ஒரு மொபைல் ஃபோன். பேக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியும் ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிமூவபிள் ரீப்ளேசபிள் பேட்டரிலாம் பார்த்து எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு. பட் இதில் நீங்கள் 2 சிம் கார்டும் ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம், ஒரு SD கார்டும் நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். இந்த 2 சிம் ஸ்லாட்டுமே டூயல் VoLTE சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் சிம் கார்டு ஸ்லாட்ஸ். மொபைலினுடைய பின்புறத்தில் டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சல் கேமரா, கூடவே ஒரு VGA கேமரா டெப்த் சென்சருக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிங்கிள் LED ஃப்ளாஷும் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் கீழ் நோக்கி கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தை பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB போர்ட், அப்புறம் ஒரு சிங்கிள் மைக் இருக்குது. மேலே 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இந்த சைடில் எதுவும் கிடையாது. இந்த ஜியோனி மேக்ஸோடைய டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.1 இன்ச் டயக்னலி, இது HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு மேலே சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சொட்டு நாச்சுக்குள்ள 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. டிஸ்பிளேயை சுற்றி 3 சைட்லேயும் பெசல்ஸ் தின்னாக நேரோவாக இருக்குது. கீழே மட்டும் சின் கொஞ்சம் லைட்டாக பெருசாக தெரியுது. இந்த ஜியோனி மேக்ஸ் மொபைல் ரன் ஆகிட்டு இருக்க UI பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். வேறு எந்த விதமான மாறுதலும் பண்ணல, எக்ஸ்ட்ரா ஸ்கின்லாம் அவங்க போடலை. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது Android 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. லைட்டாக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா செட்டிங் ஸ்க்ரீன்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு விஷுவலி வித்தியாசமாக இருக்குது. பட் 2-3 எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிடிக்கல, நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் கூட நீங்கள் பண்ணி விடலாம். இந்த ஜியோனி மேக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா யூனிசாக் அப்படிங்கிற ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். மொபைலில் உங்களுக்கு 2GB ரேம் கிடைக்குது, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் SD கார்டு போட்டு. சென்சரை பொறுத்த மட்டும் ஆக்சிலரோமீட்டர் மற்றும் ப்ராக்சிமிட்டி சென்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் 6.1 இன்ச் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் திக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு 6000 ரூபா பட்ஜெட்டுக்கு இது ஒரு ஆப்ஷன். இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.